பொதுமக்களுக்கு அன்பு வணக்கங்கள். டாக்டர் ஹெப்படைட்டிஸ் இருக்குது டாக்டர், எனக்கு ரிப்போர்ட் எடுத்தேன், நேற்றுக்கு தான் ரிப்போர்ட் எடுத்தேன், பாசிட்டிவ் வந்துச்சு டாக்டர், இந்த டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலவங்க 1 வீக் முன்னாடியே ஒரு சில டெஸ்ட்லாம் கொடுத்தேன் டாக்டர், 7 நாள் ஆகுன்னு சொல்லிட்டாங்க, ரிப்போர்ட் இன்றைக்கி வந்திருக்கு, கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா டாக்டர்னு கேட்பாங்க. பொதுவாக நான் சொல்லக்கூடியது, ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் ஒவ்வொரு மாதிரியான இன்ஃபரன்ஸை நமக்கு தரும். வெறும் நம்ம ஒரு சில டெஸ்ட்டை மட்டும் வச்சுட்டு இந்த நோய் இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். பட் இருந்தாலும் ஒரு சில விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு விழிப்புணர்வு படுத்துறதுக்காக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மேலும் இந்த விஷயத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, HBsAg அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியன் ஆன்டிஜன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை முதல்ல பார்ப்பீங்க. அந்த விஷயத்தை பார்க்கும்போது பாசிட்டிவாக இருக்குது. இந்த விஷயம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆக்டிவான ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸில் அக்யூட்டாவோ கிரானிக்காவோ பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத அது சொல்லுது. சம்டைம்ஸ் இந்த HBsAgன்னு சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியன் ஆன்டிஜன் 6 மாதத்தில் நெகட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது முதன்மையான நிலை. இந்த 6 மாதம் அப்படின்றது உங்களுக்கு நோய் எப்போ வந்துச்சுன்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான், உங்கள் கான்டாக்ட் எப்போ இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த 6 மாதத்தை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். அல்லாட்டி எனக்கு திடீர்னு பார்த்தா இருக்குது அப்படின்றப்போ டெஃபினட்டாக நம்ம 6 மாதத்தில் சரியாகும் அப்படின்றது நம்ம கணக்கிட முடியாது, ரொம்ப கஷ்டம். பொதுவாக ட்ரீட்மெண்ட் போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் ஸோ இதுதான் நமக்கு இந்த விஷயத்தை சொல்லுது. ரைட், அப்படி 6 மாதத்தில் போயிடுச்சுன்னா திரும்பவும் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். சரி, இதுக்கு அடுத்தது anti-HBs ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு HBsAg இருந்துச்சு இல்லையா, அதற்கான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கா அப்படின்னு பார்க்குறதான் anti-HBs ஆன்டிபாடின்னு சொல்கிறது. இந்த ஆன்டிபாடி ப்ரெசன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு இந்த நோய்க்கான இம்யூனிட்டி அப்படின்றது நல்லாவே இருக்குது. இந்த நோய் இவங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கு, இதற்கான நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டாயிடுச்சு அப்படின்றத இந்த டெஸ்ட் anti-HBs அப்படின்றது குறிக்குது. இதில் ஒரு சில கேஸஸ்க்கு டாக்டர் எனக்கு ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டாங்க, anti-HBs பார்த்துட்டாங்க, பாசிட்டிவ் இருக்குது டாக்டர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிம்பாங்க. பொதுவாக ஒரு சில கேஸஸில் அவங்க சொல்கிறப்போ HBsAg நெகட்டிவாக இருக்கும், ஆனால் anti-HBs பாசிட்டிவாக இருக்கும். இது எந்த இடத்துலனா, உங்களுக்கு தடுப்பூசி போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கும். சரியா, HBsAg இந்த கேஸ்க்கு நெகட்டிவாக தான் இருக்கும், anti-HBs மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ தேவையில்லாமல் பதட்டப்பட வேண்டாம். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது கோர் ஆன்டிஜென்ஸ்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதுதான் anti-HBcன்னு சொல்லக்கூடிய கோர் ஆன்டிபாடி. இந்த கோர் ஆன்டிபாடினா என்ன டாக்டர் அப்படின்னு கேட்குறப்போ, ஹெப்படைட்டிஸில் கோர் அதனுடைய அவுட்டர் பார்ட் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸை சொல்லுவோம். இதில் டோட்டல் anti-HBcன்னு ஒரு டெஸ்ட் இருக்குங்க. இந்த டெஸ்ட் நம்ம பார்க்குறோம், அது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம அக்யூட்டாக இந்த நோயில் அல்லது கிரானிக்காவோ பாதிக்கப்பட்டிருக்கோம், ப்ரியராகவே நமக்கு இருக்குது அப்படின்றது இது நமக்கு டோட்டல் anti-HBc ஆன்டிபாடி பார்க்குறப்ப தெரிஞ்சிடும். ரெண்டாவது IgM anti-HBcன்னு ஒன்று இருக்குது. இது பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்சல்யூட்டாக நீங்கள் இப்போ தான் பாதிக்கப்படுறீங்க, அக்யூட்டாக தான் 6 மாதத்துக்கு உள்ளே தான் பாதிக்கப்படுறீங்க அப்படின்றது தெளிவாக சொல்லிடும். இன்கேஸ் ஒரு சில கேஸஸில் இது கிரானிக்காகவும் இருக்கலாம் அல்லது அக்யூட்டாகவும் இருக்கிற மாதிரியும் இதை ஷேர் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்வலப் ஆன்டிஜன் சொல்லுவோம். அதாவது கோர் பாடிக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா என்வலப்ஸ் இருக்கும். என்வலப்ஸ்னால் அது ஒரு உரை, அந்த உரையில் HBeAgன்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டை பார்ப்போம். இது இருக்குது, பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா இந்த பேஷண்ட்டுக்கு ஆக்டிவாக அந்த வைரல் ரெப்ளிகேஷன்றது மல்டிப்ளிகேஷன் இருக்குது ஒன்று. ரெண்டாவது ஹை இன்ஃபெக்டிவிட்டின்னு சொல்கிறது ஒரு நபர்லேருந்து இன்னொரு நபருக்கு டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். எதில்? HBeAgன்னு சொல்லக்கூடிய என்வலப் ஆன்டிஜனில். இது எல்லாமே ஹெப்படைட்டிஸ் B கேஸில் இருக்கும், நீங்கள் வேறு எதுக்கோ பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ஸோ இது இந்த விஷயத்தை சொல்லுது. இன்கேஸ் அடுத்த ஒரு டெஸ்ட் இருக்குது, அதில் anti-HBe ஆன்டிபாடினா, இந்த anti-HBe ஆன்டிபாடின்றது எதுக்கு அப்படின்னா, இதுக்கு மேலே சொன்னோம் இல்லையா HBeAgன்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டு, அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடியது. ஸோ அப்போ இதுவும் சேர்த்து ப்ரெசன்ஸாக இருக்குது, இதுவும் ப்ரெசன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த நோயாளிக்கு அந்த வைரல் ரெப்ளிகேஷன் மல்டிப்ளை ஆகும் இல்லையா, இந்த விஷயம் குறைவாக இருக்குது. கூடவே ஹை இன்ஃபெக்டிவிட்டின்னு சொன்னேன், மற்றவங்களுக்கு இன்னொருத்தவங்களும் பரவக்கூடிய தன்மை இருக்கான் டாக்டர் அப்படின்னு கேட்டால்
ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த டெஸ்ட் வந்து நமக்கு வந்து சொல்லுது. ஆன்டி ஹெச்பிஇ ஆன்டிபாடி. இதுக்கு அடுத்தது ஏன் சார் ஹெப்படைட்டிஸ் பியை மட்டும் நம்ம ரொம்ப முதன்மையாக இவ்வளோ பெருசாக பேசணும் அப்படின்னு கேட்டால், ஹெப்படைட்டிஸ் ஏ, சி, டிஇ இது எல்லாமே ஒரு RNA டைப் ஆஃப் வைரஸ். இந்த ஹெப்படைட்டிஸ் டி மட்டும் DNA டைப் ஆஃப் வைரஸ். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெயினான ஒரு காம்பனண்ட் அப்படின்றது DNA தான். இப்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தோட இணையும் போது நல்லா இதாகும், ஆப்போசிட் விஷயத்தோட இணையும் போது அவன் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டான். பட் ஹெப்படைட்டிஸ் பின்னு இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த DNA மூலக்கூறு நம்ம உடம்புல இருக்க DNA மூலக்கூறோட ஈஸியாக மேட்ச் ஆகிடும். இந்த 2 பேரும் மேட்ச் ஆகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா ரெப்ளிகேட் பண்ணிப்பாங்க. 10 20 ஆகும், 20 40 ஆகும், 40 80 ஆகும். அப்படியே மல்டிப்ளை எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படிலாம் ஆகாது. 1 100 100 அப்படியே வந்து 1000 1000 வந்து அப்படியே 10,000 10,000 வந்து அப்படியே வந்து லட்சங்கள் லட்சம் கோடியாக மாறும். ஸோ இந்த மாதிரியான ரெப்ளிகேஷன்னாலே பன்மடங்கு பெருகுதல் அப்படின்றது தான் அதனுடைய இது. என்னோட ஹிஸ்ட்ரியில் என்னோட கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஹிஸ்ட்ரி 62 crore வரைக்கும் ஹெப்படைட்டிஸ் HBV DNA வந்து பார்த்துருக்கேன். நெகட்டிவாக ஆயிருக்கு. 42 crores ரீசெண்டாக பார்த்தா நெகட்டிவாக இருக்குது டென்டிஸ்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 16,000 பார்த்தா நெகட்டிவ். இப்படி ஏகப்பட்ட கேசஸ் வந்து சொல்லிட்டே போகலாம். ஹெப்படைட்டிஸ் டிஎன்ஏவை வந்து கண்டிப்பாக நம்மளால் சித்த மருத்துவத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ரைட். இதில் இன்னொரு விஷயம், HBV டிஎன்ஏன்றது இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது, மல்டிப்ளை ஆகுது இல்லையா, மல்டிப்ளை ஆகி நம்ம பிளட்டில் ஆக்டிவாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கும் பரவக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்ஃபெக்ஷனோட சிவியாரிட்டி, நம்ம லிவரை இன்ஃபெக்ட் பண்ணுறதோ மற்ற விஷயங்களை பாதிக்கிறதோ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதெல்லாம் பார்த்துட்டீங்க. இதுக்கு அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக முறையான டாக்டர்கிட்ட கரெக்டாக கன்சல்ட் பண்ணிடணும். எங்கள்கிட்டையும் கால் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அருகில் உள்ள சித்த மருத்துவர்களையும் அணுகி ஒப்பீனியன் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விஷயம் முடித்த பிறகு இன்கேஸ் அடிஷ்னலாக வயிறு ஏதாவது வீங்கி இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது, செரிமான கோளாறு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோம்னா கண்டிப்பாக ஒரு அப்டோமன் ஸ்கேன், அல்ட்ராசோனோகிராம்னு சொல்லுவோம், இந்த விஷயத்தை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த விஷயத்தோட பயன் என்ன அப்படின்னா, உள்ள ஏதேனும் வீக்கம் இருக்கா, கொழுப்பு, சம்டைம்ஸ் ஃபேட்டி லிவராக கூட இருக்கும் அந்த வீக்கம், அதனால் நம்ம உடம்பு மந்தமாக கூட இருக்கும். ஏன்னா லிவர்ன்றது ஒரு பவர் ஹவுஸ். இந்த பவர் ஹவுஸில் பிரச்சனை ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து நமக்கு வந்து டோட்டலாக உடம்பே மந்தமாக இருக்கும். இப்போது மேலும் இது வந்து ஒரு பித்தம் சார்ந்த நோய். இந்த பித்தம் சார்ந்த நோயை சித்த மருத்துவத்தில் அணுகுமுறை வந்து வேறு விதமாக நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இந்த இதில் வேறு ஏதாவது லிவரில் சுருக்கங்கள் எதாவது இருக்கா அப்படின்றத இந்த டெஸ்ட்டில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் அடுத்த கட்டத்தில் பார்க்கணும், உங்களால் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபைப்ரோ ஸ்கேன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி அட்வான்ஸ்மெண்ட்டான ஸ்கேன் அது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இட்லி பார்க்குறோம், அந்த இட்லி நம்ம தொட்டு பார்த்து பஞ்சு மாதிரி இருக்குது இல்லை கல் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ லிவர் வந்து எந்த அளவுக்கு அது நார்த்தசை உள்ள விஷயங்கள் பஞ்சு போன்று இருக்கா, கடினத்துவம் இருக்கா, மிகு கடினமாக இருக்கா அப்படின்றத ஈஸியாக நமக்கு வந்து மெஷர் பண்ணி அது வந்து நமக்கு கொடுக்கும். இதுவுமே வேவ்ஸ் மூலியமாக நமக்கு வந்து அல்ட்ராசோனோகிராம் மூலியமாக தான் இது வந்து பண்ணுறாங்க. இது ஃபைப்ரோ ஸ்கேன்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக நம்ம வந்து இந்த நோயிலிருந்து அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி வந்து வெளியே வர்றது அப்படின்ற விஷயத்த மருத்துவரிடம் ஆலோசனை செய்து நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், வேறு ஏதேனும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு இன்னும் அவேர்னஸான விஷயங்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது. மேலும் வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் எங்களுடைய மருத்துவர்கள் உங்களிடம் தெளிவாக விளக்கறதுல காத்திருக்கிறாங்க. நன்றி.